நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து ஜெயில ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்க்க முடியாத நம்ம மல்லி எப்படியாவது வெண்பாவை அழிச்சிட்டு போய் விஜய் கிட்ட காட்டணும், விஜய் பேசணும். ஏன்னா விஜய் ஏக்கத்தில் இருப்பாரு, அவர் சாப்பிடாம இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை எல்லாமே நம்ம சந்திரகாந்தா மல்லிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இப்போ வந்து சந்திரகாந்தாவோட எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. அதனால நம்ம மல்லி ஸ்கூலுக்கு போன மல்லிய வெண்பாவை அங்கிருந்து யாருக்கும் தெரியாம வித்யா மல்லி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு கோர்ட்டுக்கு கூட்டின்னு வந்துடுறாங்க. கூட்டினு வரதோட மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் ஜெயிலுக்கும் போயிடுறாங்க. கோர்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பர்மிஷன் லெட்டர் வாங்கிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க பொண்ணு வந்து சாப்பிடாம இருக்காங்க, போய் அவங்கள பார்த்தா தான் ஏதோ ஒன்று இதாகும், இல்லைனா அப்புறம் இவங்க உயிருக்கே ஆபத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் விடுறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம நீதிபதி இருந்துன்னு அவர் சென்டிமெண்ட் கொஞ்சம் அவரும் அனுப்பிச்சி விட்டுறாரு. அங்கே போயிட்டு பார்த்தா நம்ம விஜய் ஓடி வந்து வெண்பாவை கட்டி பிடிச்சி, நல்லா இருக்கியாமா, சாப்பிட்டியாமா, எப்படிமா இருக்கு உடம்புக்கு, குடும்பப்படுத்துறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, என்ன எதுவும் பண்ணல, ஆனால் நான் உங்களை நினச்சி சாப்பிடாம இருக்கேன் தாடி, நீங்கள் வந்துருங்கடாடா, நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியலடாடா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா நம்ம வெண்பா. இதை பார்த்து தான் விஜய் கண் கலங்கி போது. ஒரு பக்கம் மல்லி என்ன பேசுறது ஏது பேசுறது, நம்ம இந்த இடத்துல பேசுறதுக்கான தகுதியை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கூனி குறுகி போய் வருத்தத்தோட விஜயை பார்த்துன்னு இருக்காங்க. ஆனா விஜய் நிமிந்துக்கிட்டா மல்லியை பார்க்கலைங்க. மல்லியை பார்க்காம ஒரு பக்கம் சாதிச்சுட்டு இருக்காரு. மறுபக்கம் வித்யா இருந்தாலே விஜய் சாப்பிடுப்பா, ஏன்பா சாப்பிடாம இருக்கியான், நீ எதுக்கும் கவலைப்படாத, அடுத்த ஏறிங்னு 2 daysல வந்துடும், நான் எப்படியாவது உன்னை வெளியே எடுத்துருவேன், வெண்பாவும் கூட நான் சேர்த்து வச்சிடறேன், அதுக்கப்புறம் நீ வெண்பா மல்லி சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதை என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம மௌனமாவே இருக்காரு. உடனே நம்ம மல்லி போய் காலில் விழுந்துடுறாங்க விஜய் காலில். விஜய் வந்து, நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு யார் மல்லி, ஏன் மல்லி என் காலில் விழுந்து என்னை கஷ்டப்படுத்த வைக்கிறேன், நீ உன்னோட விருப்பம் போல இருக்க, அது மட்டும் இல்லாம நீ எத்தனை டைம் உன்னை நான் கஷ்டப்படுத்திருக்கேன், ஆனா ஒரு டைம் கூட நீ என்னை விட்டு போனதில்லை, இந்த டைம் நான் உன்னை நெருங்கி வந்தேன், ஆனா நீ நான் நல்லா இருக்கணும் தான் விட்டு போனா, அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த கில்ட்டியால் தான் உங்கள்கிட்ட என்னால பேச முடியல, என்னடா இது, நாம இவ்வளோ கஷ்டப்படுத்தியே நமக்காக நம்மளவே விட்டுட்டு போயிட்டு தான் வாழ்க்கை நாசமா போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டு போனாலே, இந்த மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு போய் நம்மளை இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்திட்டோம்னு சொல்லிட்டு நான் அந்த கில்ட்டி ஃபீலால் தான் உன்னை பார்க்காம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. உடனே 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதே சமயத்துல மறுபக்கம் அந்த இடத்துக்கு நம்ம கதிரேசனும் மறுபக்கம் நிஷா வந்துறாங்க. ஏன்டே குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பினா அந்த இடத்துல இருந்து யாருக்கும் தெரியாம தூக்கி வந்துட்டு இருக்கேன், இதுக்கே உன் மேல கேஸ் போடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டதான் நாங்கள் கோர்ட்ல ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லிட்டோம், இதுக்கான பர்மிஷனும் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்கே சொல்றாங்க. உடனே என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம கதிரே சிந்தனை, நீ என்னதான் நினைச்சாலும் வெண்பா இவங்க இருந்து பிரிக்க முடியாது, என் பொண்ணை கொன்னலடா, உனக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும், நீ ஜெயில காலம் போற கழித்தன தான் போற, அப்படி இல்லைன்னா உனக்கு தூக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் அந்த இடத்துல இருந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் சொன்ன வார்த்தை என்ன, நான் அவருக்கு கேஷுவலா இருக்கலாம், அந்த வார்த்தையில ஒவ்வொரு வழியும் நம்ம விஜய்க்கு தான் தெரியும், தான் பண்ணாத ஒரு தப்புக்கு தண்டனை கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம உயிருக்கு உயிரான தான் மனைவி இறந்தது மட்டும் இல்லாம இத்தனை நாள் கல்யாணம் பண்ணிக்காம மல்லி மேலேயும் இப்ப காதல் வந்து அந்த மல்லிகிட்டையும் கரெக்டா சொல்ல வேண்டிய நேரத்தில் அவங்க 2 பேரும் பிரிச்சு மறுபக்கம் தான் குழந்தைக்காக தான் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட வெண்பாவையும் பிரிச்சு இவ்வளோ கஷ்டத்தை நம்ம விஜய்க்கு தராங்களே, இதெல்லாம் அடுக்குமா, ஏன்டா அந்த பாவ செயலை செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். நாம என்னதான் கேட்டாலும் என்னதான் சொன்னாலும் நம்ம பேச்சு யாரும் கேட்க போறதில்ல. ஏன்னா அவங்க முடிவு செஞ்சுட்டாங்க, இப்படிதான் இருக்கணும், இந்த பாதையில தான் போகணும், இப்படி போனா மட்டும்தான் நம்ம கரெக்டான ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு மூட நம்பிக்கையில இருக்காரு நம்ம கதிரேசன். அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பிஸ்னஸ் ரீதியாக எல்லாத்துலேயும் நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு முதல் படி நாம ஜெயிக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம உழைக்கணும். உழைச்சா மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு இவன் ஜெயிப்பான் அவன் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லை. நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான முயற்சி எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோட இருக்காங்க. கதிரேசன் என்னைக்கு இதை புரிஞ்சுக்க போறாரு, என்னைக்கு நம்ம வெண்பா விஜய் மல்லி இவங்களுக்கு விடுதலை தர போறாருன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஆனா இந்த கேஸ்ல கண்டிப்பா ஜெயிச்சா மட்டும், இந்த கேஸ்ல ஜெயிச்சா மட்டும்தான் அடுத்த நடவடிக்கை நம்ம எடுக்க முடியும். இல்லைன்னா இது இப்படியே ஒரு பக்கம் தொடர்ந்து ரன் ஆகிட்டே இருக்கும். பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, எப்படியெல்லாம் இந்த கேஸை கொண்டு போக போறாங்க, எப்படியெல்லாம் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி வகுக்க போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இருக்காங்களா, அவங்களுக்கு சரியான தண்டனை சரியான பாடத்தை புகட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ரொம்பவே ஆர்வத்தில் இருக்காங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாம அந்த இடத்துல இருந்து இப்ப வெளியே வராம தான் இவ்வளோ சிக்கல் வந்திருக்காது, வெண்பா என் கூடயே இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி யோசிச்சிருக்காங்க. ஆனா இந்த சிக்கலெல்லாம் கண்டிப்பா வரும், அதுக்கு நம்ம மல்லியை பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி செஞ்சுட்டாங்க நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும் சேர்ந்துன்னு. அதே சமயத்துல இந்த விஷயத்த கதிரேசன்கிட்ட சொல்றாங்க, நீங்க அங்க எப்பயோ சொன்னீங்களே மல்லி விஷயத்துல நான் கேம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு, மல்லியை வெளியே எடுத்ததுனால தான் வெண்பா உங்க கிட்டக்கு வந்தா, இல்லைன்னா அவங்க அம்மா வேணா
மல்லிகிட்ட தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. இந்த இடத்துல பேசாம இருக்கவும் முடியல. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆணவ திமிர்ல ஆடின்னு இருக்கா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம். இவங்க 2 பேருக்கு சரியான பாடத்தை புகட்டினா மட்டும்தாங்க இன்னொரு வாட்டி அடுத்த தப்பு இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் பாடத்தை புகட்டி இவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சு நிம்மர அடிக்கணும். அப்பதான் இவங்க ஒரு நாளைக்கு வாழ்க்கையில ஐயோ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம்லே அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகி போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரவே மாட்டாங்க. நல்லா அந்த மூங்க பறக்குது அதிலே போட்டவங்களெல்லாம் அடி ஏன்டா அந்த மாதிரி கொடுமை பண்றீங்க? கொடுமை பண்ணலாம், கொஞ்சம் அளவுக்கு தான் எல்லாமே. கொடுமை மேல கொடுமை பண்ணி ஒரு தாயும் பிள்ளையும் இப்படி பிரிச்சு வச்சுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்றது, போனதெல்லாம் போச்சு, ஆனதெல்லாம் ஆச்சு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.